லெட்ஸ் பைபிள் டைம் நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். சென்ற வாரம் We Reflect Christ in Our Homes என்ற தலைப்பு எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலிருந்து டாக்டர் எபி நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள். இன்றைய எபிசோடில் We Reflect Christ in Our Work, நாம் நம்முடைய வேலையில் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறோம் என்ற தலைப்பு எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலிருந்து வசனத்தை தியானிக்க உள்ளோம். வாங்க வசனத்தை சேர்ந்து தியானிப்போமா? எபேசியர் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல். வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாயிருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். அடிமையானவனானாலும் சுவாதீனமுள்ளவனானாலும் அவன் செய்கிறது நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல் மனதோடே ஊழியம் செய்யுங்கள். எஜமான்களே, அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து கடுஞ்சொல்லை விட்டுவிடுங்கள். இந்த 5 வசனங்கள்ல நாம் பார்க்கக்கூடியது என்னன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் வேலைக்காரர்களுக்கு எதை சொல்ல விரும்புகிறார், அதே போல எஜமான்களுக்கு எதை சொல்ல விரும்புகிறார் என்பதை தான் இந்த 5 வசனங்கள்ல நாம் பார்க்கிறோம். ஆனால் இதை வாசிக்கும் போது ஒருவேளை உங்களுடைய மனதுல சில கேள்விகள் வந்திருக்கலாம். இது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதக்கூடியது. இதுல அடிமைத்தனத்தை குறித்து பார்க்கிறோமே, ஸ்லேவரியை குறித்து பார்க்கிறோமே. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ஸ்லேவரியை குறித்து எதிர்க்காமல் அந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்றாரே. ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த அடிமைத்தனத்தை எதிர்க்கவில்லை என்று உங்களுக்கு கேள்விகள் வரலாம். முதலாவது, கடந்த வாரத்தில் சொன்னது போலவே இது அப்போஸ்தலனாகிய பவுல் வேலைக்காரர்களுக்கு அதே போல எஜமான்களுக்கு அப்படின்னு சொல்றாரு. இங்கிலீஷ் பைபிளில் பாண்ட் சர்வன்ட்ஸ் இருக்கும், NIV வெர்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஸ்லேவ்ஸ் இருக்கும். ஆனால் கடந்த வாரத்தில் நாம் பார்த்தது போலவே 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியானவர்களால் அருளப்பட்டிருக்கிறது. All scripture is breathed out by God. அப்படி பார்க்கும்போது இந்த பகுதியும் பரிசுத்த ஆவியானவரால் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை அப்போஸ்தலனாகிய பவுல் திருச்சபைக்கு எழுதும்போது இதை ஆவியானவர் அனுமதித்திருக்கிறார். இந்த வசனங்களை எபேசு திருச்சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கும் சரி, நமக்கும் சரி உதவியாக இருக்கும்படியாக தேவன் அனுமதித்திருக்கிறார். அடுத்தது, இந்த பகுதியில் நீங்க பார்க்கும்போது அந்த அடிமைத்தனம் அல்லது ஸ்லேவரி அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது இங்கே பவுல் நிச்சயமாகவே அதை எதிர்க்கவில்லை. ஆனால் அதற்கு சாதகமாகவும் பேசினது போல நாம் பார்க்கல. அதை எதிர்க்கவும் இல்லை, அதே நேரத்தில் அதற்கு சாதகமாக அதை ஆதரித்தும் பேசவே இல்லை. அந்த சூழ்நிலையில் இது காணப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு கான்டெக்ஸ்ட்ல விசுவாசிங்க இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட கான்டெக்ஸ்ட்ல இருக்கக்கூடிய விசுவாசிகள் எப்படி கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும் என்பதாக தான் எழுதுகிறார். இன்னொரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். பிலமோனுக்கு எழுதின நிருபம் ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்குது. அந்த ஒரு அதிகாரத்தில் ஒருவேளை நீங்கள் கவனித்து வாசிப்பீர்கள் என்றால் பவுலுடைய இருதயத்தில் ஆழமாக பதிந்திருந்ததை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒனேசிமு
அவன் ஒரு ஸ்லேவ். அவனை பிரிசன்ல அப்போஸ்தலனாகிய பவுல் சந்திக்கிறார். அதற்கு பிறகு பிலமோனுக்கு இந்த கடிதத்தை எழுதுறார். எஜமானாகிய பிலமோனுக்கு ஒனேசிமு ஸ்லேவ குறித்து எழுதுறார். என்ன எழுதுறார் அப்படின்னா, முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். அவனை நான் உம்மிடத்திற்கு அனுப்புகிறேன். ஏன்னா அங்கதான் அவன் வேலை செஞ்சிருக்கான். ஒனேசிமு பிலமோன் அவனுக்கு கீழாக தான் ஒரு அடிமையாக வேலை செய்து கொண்டிருந்தான். ஆகவே திரும்ப பவுல் அங்க அனுப்புறார். என் உள்ளம் போல் இருக்கிற அவனை நீர் ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்றார். அடுத்தது 13ஆம் வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, அவன் என்றென்றைக்கும் உம்முடையவனாய் இருக்கும்படிக்கும் இனிமேல் அவன் அடிமையானவனாக அல்ல, அடிமையானவனுக்கு மேலானவனாகவும் பிரியமுள்ள சகோதரனாகவும். இந்த இடத்துல ஒருவேளை அப்போஸ்தலனாகிய பவுல் ஸ்லேவரிய ஆதரிப்பதாக வைத்துக் கொள்வோம் என்றால், நிச்சயமாகவே இப்படி ஒரு லெட்டரை எழுதியிருக்கவே முடியாது. பிலமோனுக்கு எழுதும்போது எப்படி எழுதியிருக்கலாம்னா, அவன் உமக்கு அடிமையாக இருந்தான், அவனை அடிமையாகவே ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அப்படி எழுதல. என் உள்ளம் போல் இருக்கிற அவனை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி எழுதுறான். அது மாத்திரம் இல்லை, சகோதரனாக, அடிமைக்கும் மேலானவனாக அவனை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்றான். ஸோ ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுலை நாம் ஸ்லேவரியை அவன் ஆதரிக்கின்றவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்ல முடியாது. முதலாவது நாம் பார்த்தோம், வேத வாக்கியங்கள் எல்லாம் ஆவியானவரால் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. இது ஆண்டவர் அனுமதித்த வார்த்தைகள். அடுத்தது இரண்டாவது, அப்போஸ்தலனாகிய பவுல் ஸ்லேவரியை அவன் எதிர்க்கல, அவன் ஆதரிக்கவும் இல்லை. ஆனால் அங்குள்ள கான்டெக்ஸ்ட் இதுதான். அந்த முதல் செஞ்சுரி ரோமன் எம்பையரில் கிட்டத்தட்ட எவ்வளோ ஸ்லேவ்ஸ் இருந்திருப்பாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 60 லட்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. 60 லட்சம் ஸ்லேவ்ஸ். அந்த ஸ்லேவ்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில் அந்த ரோமன் எம்பையரில் உடன் கலந்தவர்களாக இருந்தாங்க. அவங்க இல்லாமல் அந்த ஒரு எம்பையர் கிடையாது. அந்த இடத்துல அதிகமான பேர் ஸ்லேவ்ஸாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, அந்த ஸ்லேவ்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மீனியல் ஜாப் செய்யக்கூடிய ஸ்லேவ்ஸும் இருந்தாங்க. மீனியல் ஜாப் அப்படின்னு சொல்லும்போது சிலரால் ஒதுக்கப்பட்ட சில வேலைகளை செய்யக்கூடிய அடிமைகளும் இருந்தாங்க. அதே போல் மண்டேன் ஜாப்ஸ், சாதாரணமான வேலை செய்யக்கூடிய அடிமைகளும் இருந்தாங்க. எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஒர்க் செய்யக்கூடியவங்களும் இருந்தாங்க. பொதுவாக ஒருவேளை ஸ்லேவரி அப்படின்னு யோசித்து பார்த்தோம்னா ஒரு விதமாக வேலை செய்யக்கூடியவங்க தான் இருப்பாங்க. ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில் ரோமன் எம்பையரில் எல்லா விதமான வேலை செய்யக்கூடியவங்களும் இருந்தாங்க. ஈவன் ஒரு டாக்டர், ஈவன் ஒரு டீச்சர், இப்படி இல்லைன்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர். ஈவன் அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், மகா கனம் பொருந்திய ஃபெலிக்ஸ் அவரை சந்திக்கிறார். அந்த மகா கனம் பொருந்திய ஃபெலிக்ஸ் யார் அப்படின்னு சொன்னால், ஒரு காலத்தில் அவனும் அடிமையானவனாக தான் இருந்தான். ஆனால் அந்த அடிமையானவன் கூட மகா கனம் பொருந்திய ஃபெலிக்ஸாக உயர்வடைய முடியும். அது அந்த டைமில் இருந்த அந்த ஸ்லேவரி. அந்த டைமில் இருந்த அந்த ஸ்லேவரியில் பொருளாதார ரீதியில் அல்லது சமூகத்தில் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாத ஒரு சூழ்நிலை. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய விசுவாசிகள், பெரும்பாலான விசுவாசிகள் அடிமையாக இருந்தாங்க. ஒரு சில பேர் அதில் எஜமான்களாகவும் இருந்தாங்க. ஸோ அந்த 2 பேரையும் ஃபோக்கஸ் பண்ணி தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல, இந்த பகுதியில் இவ்விதமாக எழுதுகிறார். We reflect Christ in our work. நீங்கள் யோசிப்பீங்க, சரி அந்த ஸ்லேவரி இன்றைக்கு நமக்கு எப்படி பொருந்தும்? ஸ்லேவ்ஸ்க்காக ஸ்லேவ்ஸ் இப்படி இருக்கணும்,
அதே போல எஜமான்கள் மாஸ்டர்ஸ் இப்படி இருக்கணும்னு சொல்லி சொல்றது நமக்கு எப்படி பொருந்தும் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிப்பீங்க. நிச்சயமாகவே நமக்கும் இது பொருந்தக்கூடியதாக இருக்கு. எப்படிப்பட்ட விதத்துல அப்படின்னா, இதே விதமான சூழ்நிலையில தான் இன்றைக்கு நாம் வேலை செய்கிற இடத்துல காணப்படுகிறோம். ஸோ நம்முடைய ஒர்க் பிளேஸை கொஞ்சம் நம்முடைய மனதுக்கு முன்பாக கொண்டு வருவோம். ஒருவேளை அது ஒரு ஸ்கூலாக இருக்கலாம். அந்த ஸ்கூல் எடுத்துக்கொள்வோமே, ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக ஸ்டூடெண்ட் டீச்சர் அந்த ஒரு அத்தாரிட்டி இருக்குது. அந்த பொறுப்பு நிறைந்த ஒரு அத்தாரிட்டி இருக்குது. அந்த அத்தாரிட்டிக்கு பிள்ளைங்க கீழ்ப்படியணும். அதே போல் அந்த ஸ்கூல்னு எடுத்துட்டா கூட டீச்சர்ஸ் இருக்காங்க, அதுக்கு மேலாக ஹெட்மாஸ்டர் இருக்காங்க. அந்த டீச்சர்ஸ் ஹெட்மாஸ்டருக்கு அந்த அத்தாரிட்டிக்கு சப்மிட் பண்ணி இருக்கணும். ஸோ இதே போல தான் ஒவ்வொரு இடத்துல, ஒருவேளை நீங்கள் ஒரு டீம் மெம்பராக இருக்கலாம், கார்ப்பரேட்டில் டீம் லீடர்ஸ் இருப்பாங்க, இல்லைனா ஒரு ஹாஸ்பிட்டலில் நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கலாம், நீங்கள் ஒரு டாக்டராக இருக்கலாம். ஆனால் உங்களுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு சேர் இருப்பாங்க, டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஹெட் இருப்பாங்க. இப்படி பல சூழ்நிலையில் இன்றைக்கு நம்முடைய மத்தியில் கூட இந்த ஒரு ஒர்க்கர்ஸ், அதே போல் மாஸ்டர்ஸ் இல்லைனா சூப்பர்வைசர்ஸ் என்கிற சூழ்நிலை இருக்குது. ஆகவே தான் இந்த பகுதி அப்படிப்பட்ட கான்டெக்ஸ்டில் நம்ம இந்த காரியத்தை அப்ளை பண்ணுவதற்கு நமக்கு உதவி செய்யும். ஃபர்ஸ்ட் 4 வசனங்கள் இந்த எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் ஏற்கனவே வாசித்தது போல 5ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் 4 வசனங்கள். அதில் பால்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் டு த பாண்ட் சர்வன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பவுல் வேலைக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய அறிவுரை. ஸோ 4 வசனங்கள். இதில் நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம், கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்கிறீங்களே, ஏன் அப்படிப்பட்ட ஒரு டாபிக் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி. இந்த 4 வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வசனத்திலையும் கிறிஸ்து, கிறிஸ்து, கர்த்தர், கர்த்தர் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஆகவே தான் வேலைகளில் நம்ம கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு தலைப்பை இதற்கு நான் கொடுத்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் காரியம், வேலைக்காரர்கள் அவர்கள்ட்ட அப்போஸ்தலனாகிய பவுல் எதிர்பார்க்கக்கூடியது என்ன? ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, வேலைக்காரரே நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல. அந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடியது என்ன? எல்லாரும் விசுவாசிகள். விசுவாசிகளுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இதை எழுதுறாரு. விசுவாசிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர்கள்கிட்ட எதிர்பார்க்கக்கூடியது என்னன்னா, கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஸோ கிறிஸ்துவுக்கு எப்படி கீழ்ப்படுகிறீர்களோ அப்படியே நீங்கள் உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். மேற்கொண்டு அதில் வாசிக்கும்போது, சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாக இருக்கிறவர்களுக்கும் எப்படி கீழ்ப்படிய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார்னா, பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் அந்த கீழ்ப்படிதல் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, பயத்தோடும் நடுக்கத்தோடும் அப்படின்னு சொல்லும்போது, இது எந்த விதமான ஒரு பயம், எந்த விதமான ஒரு நடுக்கம்? தண்டிக்கப்பட்டு விடுவோம், நம்மளை பனிஷ் பண்ணிடுவாங்க, அப்படிப்பட்ட ஒரு பயம் அல்ல. இது ஒரு ரெவரன்ஷியல் ஃபியர், ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு ஹானர், அந்த விதத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு பயம்தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. எப்படி அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறார். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கேயும் இதே வார்த்தையை தான் பயன்படுத்துகிறார். பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஒர்க் அவுட் யுவர் சால்வேஷன் வித் ஃபியர் அண்ட் ட்ரெம்பிளிங். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும்போது, உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை முடிக்க வல்லவராயிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, he who began a good work in you will bring it to completion அப்படின்னு கொண்டு வந்துட்டு, work out your salvation with fear and trembling அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, ஏதோ நம்ம ரட்சிப்புலேருந்து நம்மளை ஆண்டவர்
கைவிற்றுவாரு என்கிற ஒரு பயத்தில் இல்லை. அப்படி ரட்சித்தவரை நாம் ஒரு நல்ல ஒரு ரெஸ்பெக்டோட, ஒரு ஹானரோட நம்ம பயப்படுறோம்ல, அதே விதமாக தான் வேலைக்காரர்கள் எஜமானுக்கு கீழ்ப்படினும். இந்த விதமான ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு ஹானரை எஜமான்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பவுல் முதல் காரியமாக எழுதுறார். அதோட சேர்த்து என்ன சொல்றாருன்னா, கபடற்ற மனதோடு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நல்ல ஒரு சுத்தமான மனதோட நம்ம எஜமான்களுக்கு கீழ்ப்படினோம். 2வது சொல்லக்கூடியது 6ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல். கிறிஸ்துவின் ஊழியக்காரராக, நல்லா கவனிங்க, கிறிஸ்துவின் ஊழியக்காரராக இங்க வேலை செய்யக்கூடிய அத்தனை பேருக்கும் பவுல் சொல்லக்கூடியது, நீங்க எல்லாரும் யாருடைய ஊழியக்காரர்? கிறிஸ்துவின் ஊழியக்காரர். ஒருவேளை உங்களுடைய மிஷன் ஃபீல்டு தான் வித்தியாசம். ஊழியக்காரர்கள் அப்படின்னு சொல்லும்போது, மிஷனரிஸ் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைன்னா எவாஞ்சலிஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது அவங்கள சர்ச் கான்டெக்ஸ்டில் இல்லைன்னா ஒரு மிஷன் ஃபீல்ட் கான்டெக்ஸ்டில் பார்ப்போம், ஒரு பணித்தளத்தில் அவங்கள வைத்து பார்ப்போம். ஆனால் இங்கே வேலை செய்யக்கூடிய அத்தனை பேரும் கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள். உங்களுடைய பணித்தளம் தான் வேறு. ஒருவேளை ஒரு ஸ்கூல், இல்லைன்னா ஒரு காலேஜ், இல்லைன்னா ஒரு போஸ்ட் ஆஃபீஸ், இல்லைன்னா ஒரு ஹாஸ்பிட்டல், இல்லைன்னா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ், இல்லைன்னா ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸ். நீங்கள் அங்கே எப்படிப்பட்ட ஒரு நபராக இருக்கிறீங்க? கிறிஸ்துவின் ஊழியராக இருக்கிறீங்க. ஸோ கிறிஸ்துவின் ஊழியராக எப்படி செய்யணுமா? மனுஷனுக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யக்கூடாது. வேலை செய்கிறவங்க அத்தனை பேரும் ஆக்சுவலாக ஒரு மாஸ்டர் இருக்கிறாங்க, சூப்பர்வைசர் இருக்காங்க, பாஸ் இருக்காங்கன்னா அவங்க செய்யக்கூடிய விதம் வேறு, வேலை செய்யக்கூடிய விதம் வேறு. ஆனால் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் நம்ம வேலை செய்கிற விதத்தில் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் பவுல் என்ன சொல்கிறாருன்னா, வேலை செய்யும்போது ஒர்க்கர்ஸ் எப்படி இருக்கணும்னா, கிறிஸ்துவின் ஊழியராக, கிறிஸ்துவின் ஊழியக்காரராக பார்வைக்குன்னு ஊழியம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். தேவனுடைய விருப்பம் என்ன? எந்த இடத்துல நம்மளை ஆண்டவர் வைத்திருக்கிறாரோ அந்த இடத்துல ஆண்டவருக்கு மகிமையாய் வாழ்வது அல்லது ஆண்டவருக்கு மகிமையாய் வேலை செய்வது, அதை நாம் செய்ய அழைக்கப்படுகிறோம். 3வது இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா, 7வது வசனத்தில், அடிமையானவன் ஆனாலும் சுவாதீனம் உள்ளவன் ஆனாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து. ஒருவேளை உலக பிரகாரமாக அல்லது அதை உலக பிரகாரமாக அப்படின்னு சொல்லக்கூடாது, ஆண்டவர் கொடுத்த ஒரு வேலை, சரியா? அந்த வேலையை நம்ம செய்யும்போது நம்முடைய பலன் யார்கிட்டேருந்து வருது அப்படின்னா, கர்த்தரிடத்துலேருந்து தான் வருது அப்படின்னு சொல்லி நாம் விசுவாசித்து நம்முடைய வேலையை செய்ய வேண்டும். நிறைய நேரத்தில் நம்முடைய பலன் நம்ம எம்ப்ளாயர்கிட்ட இருந்து வருது, நம்முடைய எஜமான் அல்லது மாஸ்டர், சூப்பர்வைசர் அவங்க கிட்டேருந்து கிடைக்குதுன்னு சொல்லி யோசிக்கும்போது நம்முடைய மோட்டிவேஷன் சில நேரத்தில் தவறாக மாற வாய்ப்பு உண்டு. நம்முடைய பலன் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது என்பதை மனதில் கொண்டு நாம் வேலை செய்ய வேண்டும். கடைசியாக இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது, மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல் மனதோடே ஊழியம் செய்யுங்கள், கபடற்ற மனதோடே ஊழியம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி 5ஆம் வசனத்தில் பவுல் ஆரம்பித்து 8ஆம் வசனத்தில் முடிக்கும்போது எப்படி சொல்கிறாருன்னா, நல் மனதோடே ஊழியம் செய்யுங்கள். ஒர்க்கர்ஸ் நம்ம ஒரு அத்தாரிட்டிக்கு கீழே இருக்கும்போது இவ்விதமாக தான் ஆண்டவருடைய சித்தத்தை, ஆண்டவருடைய மகிமைக்கென்று நாம் செய்ய அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை யோசிக்கலாம், வேலை அப்படின்னு சொல்லி வரும்போது இது நமக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அதுவும் ஒருத்தருக்கு கீழே வேலை செய்கிறது அவ்வளோ ஈஸியாக இல்லை அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். நிச்சயமாகவே அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான். சில வேளைகளில் நாம் இருக்கக்கூடிய டீம், நாம் இருக்கக்கூடிய ஒரு கான்டெக்ஸ்ட் நமக்கு ஃபேவரபுளாக இல்லாமல் இருக்கலாம். பட் ஸ்டில் இந்த சீசனுக்கு கடவுள் நம்மளை அங்கே வைத்திருக்கிறார்.
அது கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட், கடவுளுடைய சித்தம் அப்படின்னு சொல்லி நாம் அதை விசுவாசித்து இருக்கிற இடத்துல நல் மனதோடு நாம் வேலை செய்ய அழைக்கப்படுகிறோம். இதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் வேலைக்காரர்களுக்கு சொல்கிறார். வேலை அப்படின்னு சொல்லும்போது சில வேளையில் நம்ம அதை கடவுளுடைய ஒரு கிஃப்டாக பார்ப்பது கிடையாது. ஒர்க் இஸ் அ கிஃப்ட் ஃப்ரம் காட். அது சில நேரத்தில் அப்படியே நம்ம வேலையை கடவுள் கொடுத்தது அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்றுக்கொண்டாலும் சில நேரத்தில் நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னா, இது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துக்கு பிறகு தான் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த ஃபால்னுவாங்கல்ல, மனிதன் பாவம் செய்ததுக்கு பிறகு அவனுக்கு கொடுக்கப்பட்டது தான் வேலை அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. ஆகவே தான் அதில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை அனுபவிக்கும்போது அதில் ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு சூழ்நிலை. பட் ஆனால் ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது படைத்த உடனே ஆண்டவர் ஆதாமுக்கு ஒரு வேலையை கொடுக்கிறார். நிலத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும். இது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து பார்க்கல, 2ஆம் அதிகாரத்திலே பார்க்குறோம். நிலத்தை பண்படுத்த வேண்டும், பாதுகாக்க வேண்டும், ஒரு ஒர்க்கை கொடுக்கிறார். ஆனால் அந்த பாவத்தின் நிமித்தமாக, ஆதாம் ஏவாளின் கீழ்ப்படியாமின் நிமித்தமாக, இந்த உலகத்துக்கு பாவம் வந்தது நிமித்தமாக தான் வேலை அப்படின்னு சொல்லும்போது அது கொஞ்சம் கஷ்டம் நிறைந்ததாக காணப்படுகிறது. ஆனால் மீட்கப்பட்ட பிள்ளைகள், விசுவாசிகள் வேலையை நம்ம ஆண்டவர் கொடுத்த ஒரு கிஃப்டாக நினைத்து ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வரக்கூடிய விதத்தில் நல் மனதோட நாம் வேலை செய்ய அழைக்கப்படுகிறோம். 2வது கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 9ஆம் வசனத்தில் எஜமான்களுக்கு சொல்கிறார். ஒரு சில பேர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவங்க, கடவுள் உங்களை அப்படிப்பட்ட நிலையில் வைத்திருக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஒரு பிஸ்னஸ்க்கு நீங்கள் முதலாளியாக இருக்கலாம், அல்லது உங்கள் டீமுக்கு நீங்கள் ஒரு டீம் லீடராக இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய டிபார்ட்மெண்ட்க்கு ஹெட்டாக சேர்பர்சனாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய ஊழியத்தில் நீங்கள் தலைவராக இருக்கலாம், அல்லது உங்களுடைய திருச்சபைக்கு நீங்கள் ஒரு போதகராக இல்லைன்னா ஒரு எல்டராக இருக்கலாம். உங்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு திருச்சபை மூலமாக சொல்லக்கூடியது என்ன? 9ஆம் வசனம், எஜமான்களே, அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து கடும் சொல்லை விட்டு விடுங்கள். இந்த இடத்துல 3 காரியத்தை பார்க்குறோம். அந்த 3 காரியம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் அவர் சொல்லக்கூடியது என்னன்னா, அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து. அப்படியே நீங்களும் எப்படி? வேலைக்காரருக்கு சொல்லும்போது பயத்தோடும் நடுக்கத்தோடும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்படிதான் கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி. வேலைக்காரர்கள் எஜமான்களுக்கு நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், ஹானர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் இந்த இடத்துல அப்படியே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, ஈவன் மாஸ்டர்ஸ், எஜமான்ல இருக்கக்கூடியவங்க கூட அவங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவங்கள கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் பண்ணணும், ஹானர் பண்ணணும். அதை தான் இந்த இடத்துல வாசிக்கிறோம். நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து, அடுத்தது அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும். அடுத்தது நம்ம மனதில் கொள்ள வேண்டியது என்னன்னா, எஜமான்களாக, டீம் லீடர்ஸாக, இல்லைன்னா சூப்பர்வைசர்ஸாக, இல்லைன்னா பாஸ்டர்ஸாக, சீனியர் பாஸ்டர்ஸாக, இல்லைன்னா ஒரு ஆர்கனைசேஷனுக்கு பிரசிடெண்ட்டாக இருக்கக்கூடியவங்க உங்களுக்கும் மேலாக ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. ஈவன் சபையில் இருக்கக்கூடிய பாஸ்டர்ஸ், அவங்கள நம்ம ஷெப்பர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஒரு பாஸ்டர் அப்படிங்கும்போது ஷெப்பர்ட். ஆனால் அவங்க யார் அப்படின்னா, அவங்க அண்டர் ஷெப்பர்ட்ஸ் தான். ஏன்னா சீஃப் ஷெப்பர்ட் ஒருத்தர் மேலே இருக்கிறார், பிரதான மெய்ப்பர் ஒருத்தர் இருக்கிறார். ஆகவே தான் ஈவன் பாஸ்டர்ஸ் கூட என்ன செய்ய வேண்டுமா, அவங்க ஒரு அண்டர் ஷெப்பர்டாக தான் இருந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சபை விசுவாசிகளை கிறிஸ்துவுக்கு நேராக வழி நடத்த வேண்டும்.
பட்சபாதம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றார். நம்ம கீழே ஒரு 10 பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னா சில நேரத்தில் நம்ம வந்து ஃபேவரட்டிசம் நம்ம அதை காண்பிக்க முடியும். ஆனால் எஜமான்கள், கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய எஜமான்களுக்கு வந்து ஃபேவரட்டிசம் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பார்க்குறோம். ஏன்? நம்முடைய பரமபிதாவானவர்கிட்ட பட்சபாதமே இல்லை, பட்சபாதம் இல்லாதவர். ஆகவே எஜமான்கள் பட்சபாதம் இல்லாமல் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸை அருமையாக நடத்தணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடும் சொல்லை விட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பெற்றோருக்கு சொல்லும்போது, அதுவும் குறிப்பாக பிதாக்களுக்கு சொல்லும்போது என்ன சொன்னார்னா, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் அப்படின்னு சொல்லி. இந்த இடத்துல எஜமான்களுக்கு சொல்லும்போது கடும் சொல்லை விட்டுவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அவங்கள த்ரெட்டன் பண்றது போல பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றார். வேற ஒன்றும் இல்லை, அவங்கள த்ரெட்டன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றார். இது ப்ராக்டிக்கலாக இன்றைக்கு நம்முடைய ஒர்க் பிளேஸில் எப்படி நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்க முடியும் என்பது தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல எபேசு திருச்சபைக்கு அந்த கான்டெக்ஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒர்க் சிச்சுவேஷனுக்கு எழுதி நமக்கு அதை அப்ளை பண்ணும்படியாக கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு இல்லங்களில் மாத்திரம் நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்க தேவன் நம்மை அழைக்கல. இல்லங்களிலும் கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும். அதே போல நம்முடைய வேலைகளிலும் கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும். விசுவாசிகள் எப்படி வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது, ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய வேலை, ஒருவேளை அது இன்னைக்கு நீங்கள் ஒரு ஆசிரியராக இருந்தீங்கன்னா அது ஒரு வேலை தான். ஒரு மாணவனாக, ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அதுவும் ஒரு வேலை தான். அதே போல் ஒருவேளை வீட்டில் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக, ஒரு ஹோம் மேக்கராக இருந்தால் அது கூட ஒரு வேலை தான். அதை கூட நாம் கர்த்தருடைய நாமம் மகிமைக்கென்று கிறிஸ்துவை பிரதிபலித்து அதை செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எங்களுடைய இல்லங்களில் மட்டுமன்றி எங்களுடைய வேலையிலும் உம்மை பிரதிபலிக்க வேண்டும். அதை நாங்கள் எப்படி செய்ய முடியும் என்பதை நடைமுறைக்கு ஏற்றபடி சில காரியத்தை நாங்கள் வசனத்தின் அடிப்படையில் சிந்தித்தோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒருவேளை வேலைக்காரர்கள், ஒர்க்கர்ஸ், இந்த வசனங்களின் அடிப்படையில் கிறிஸ்துவுக்கு அவர்கள் கீழ்ப்படிவது போல எஜமான்களுக்கு கீழ்ப்படிய உதவி செய்யும். அதே போல் ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சில பேர் ஒருவேளை சூப்பர்வைசர்ஸாக, பாஸஸாக, ஹெட் மாஸ்டர்ஸாக, இல்லைனா ஒரு டிபார்ட்மெண்ட்டை லீட் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம். அவர்களுக்கும் மேலாக எஜமான் நீங்கள் இருக்கிறீங்க என்பதை அறிந்து உணர்ந்து அதற்கேற்ற விதத்தில் பட்சபாதம் இல்லாமல் வேலையை செய்ய நீங்கள் உதவி செய்யுங்க. இதன் மூலமாக நாங்கள் கிறிஸ்துவை பிரதிபலிக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். இட்ஸ் பைபிள் டைம் நிகழ்ச்சியில் எங்களோடு கூட சேர்ந்து வசனத்தை தியானிக்க வந்த உங்கள் யாவருக்கும் நன்றி. We will meet you again next Saturday at 10 p.m. on Satyam TV. Until then, have a blessed week. Bye.